சண்டை போடுறாங்க 2 பேரும். 2 சைட்லயும் இங்க ஒரு புகார் அங்க ஒரு புகார் சொல்றாங்க. எங்களுக்கு செட் ஆகல அப்படிங்கிறாங்க. லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணவங்க எங்களுக்கு செட் ஆகல அப்படிங்கிறாங்க ஒரு 6 monthsல. என்ன விஷயமா இருக்கும்? சரி, கம்பேட்டபிலிட்டி நம்ம ஆங்கிலத்துல சொல்லுவோம். இவங்க எதிர்பார்க்கறது அவங்க எதிர்பார்க்கறது ஒத்து போகணும். பட் இந்த இடத்துல நான் ஒன்று சொல்றேன் அப்படின்றது என்னன்னா, நம்ம ஏன் திருமணம் பண்ணணும் நிரஞ்சன்? அப்படியே கூட இருக்கலாம்ல, லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல கூட இருக்கலாம், இல்லை ஏதாவது டேட் பண்ணிட்டு கூட இருக்கலாம். ஏன் கல்யாணம் பண்ணணும்? கமிட்மெண்ட், ஒரு அழகான ஒரு குழந்தை, நம்மளுடைய சன்னதி அடுத்த வரையறைக்கு போகணுன்றது தான் ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப். ஆர் லைக் இந்த ஒரு விஷயத்துக்காக தான், அந்த குழந்தைன்ற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம கல்யாணம் பண்ணுறோம். ஸோ இந்த கமிட்மெண்ட் 2 பேருடைய மைண்ட்லேயும் இருந்துச்சு அப்படின்னா, யார் உள்ளே வந்தாலும் கூட அல்லது எந்த விதமான பிரச்சனையும் வந்தாலும் கூட இதை எப்படி கையாளலாம் அல்லது எப்படி சரி செய்யலான்ற மாதிரி தோணும். அது இல்லாத ஒரு பட்சத்தில் இப்போ கல்யாணமே பண்ணாலும் கூட சில இடத்துலலாம் நான் உலகம் பூரா சுற்றிட்ட பிறகுதான் குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. நம்ம ஒரு 2 வருஷம் அல்லது 1 வருஷம் குழந்தை வேணாம், நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம், 2 பேரும் நம்ம புரிஞ்சிக்கலாம், அதுக்குள்ளேயே சண்டை வந்துடும். பட் நினச்சிப்பாங்க புரிஞ்சிக்கலாம், அதுக்கப்புறம் குழந்தை ப்ராசஸை பார்க்கலாம். இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம 2 பேரும் இட்ஸ் அரேஞ்ச் மேரேஜ், நம்ம 2 பேரும் ப்ராசஸ் பண்ணுவோம், பேசுவோம், அதுக்கப்புறம் மெல்லமாக குழந்தை பிறந்துக்கலாம் அப்படின்னு. இதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா பிகினிங்கில் மட்டும்தான் த ரியல் கலர்ஸ் எல்லாம் தெரியாமல் இருக்கும். அது வரையும் சூப்பர்ஃபிஷியல் கலர்ஸாக ரொம்ப ஜாலியாக லவபுளாக தான் இருப்பாங்க. அது போக 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 ஆஃப்டர் 90 days ஒரு 100 daysன்ற போக போக தான் வந்து நமக்கு அந்த போர்டம் வரும்போது தான் அந்த பர்சனாலிட்டி கிளாஷஸ் வரும். இதில் என்னன்னா, இளையராஜா இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி வேறு, நிரஞ்சனுடைய பர்சனாலிட்டி வேறு, அந்த நபருடைய பர்சனாலிட்டி வேறு. இது எல்லாமே ஒரே லைனில் ஒரே மாதிரிலாம் வராது. ஸோ என்னுடைய பர்சனாலிட்டியை நிரஞ்சன் கிட்ட நான் எதிர்பார்க்க முடியாது. பட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் நீங்கள் இதே மாதிரி பண்ணணும்லாம் நான் எதிர்பார்க்க முடியாது. அந்த தனியால் வேற்றுமைன்னு சொல்லக்கூடிய இண்டிவிஜுவல் டிஃப்ரென்ஸை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னா பெரும்பாலும் இந்த திருமண உறவுகளை வந்து நம்ம பார்க்கலாம்.